கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை மற்றும் ராசி மணலில் தேக்கணை கட்ட இனியும் காலம் தாழ்த்தினால் தொடர் போராட்டங்கள் நடக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டதை கண்டித்தும் ராசி மணலில் அணை கட்ட வலியுறுத்தியும் கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க கோரியும் வீராணம் ஏரியை தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்த வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன், கடந்த ஆண்டு தமிழக முதல்வரின் வேண்டுகோளை ஏற்று 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தோம். ஆனால் காவிரியில் உரிய நீரை பெற்று தராததால் 3 லட்சம் ஏக்கர் குறுவை முற்றிலுமாக கருகியது. சம்பா சாகுபடிக்கும் உரிய நீரை பெற்று தராமல் 3 TMC தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டது. மழையை நம்பி மட்டுமே சம்பா சாகுபடி பயிரிட்டு அறுவடை செய்தோம். தற்பொழுது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு 5 லட்சம் ஏக்கர் தரிசாக உள்ளது. சம்பா சாகுபடியும் செய்ய முடியுமா என விவசாயிகளிடம் அச்சம் இருந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. மேற்கொண்டு வரும் உபரி நீர் முழுவதுமாக 2 லட்சம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலில் விடப்படுகிறது. இதனை தடுப்பதற்கு கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறோம். இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ராசி மணலில் தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதற்கான எந்த திட்டமிடலையும் இதுவரை தமிழக அரசு முன்னெடுக்கவில்லை. மேகதாது அணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் ராசி மணல் அணை திட்டத்திற்கு தமிழக அரசு இதுவரை கோரிக்கை கூட வைக்காமல் வாய் திறக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. மோடி அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்துகிறோம். தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் அதன் கொள்ளளவை இழந்துள்ளது. எனவே அதனை நவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வாரி உடனே சீரமைக்க வேண்டும். இனியும் தமிழக அரசு ராசி மணலில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தினால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.